والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال الرسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஷஃபீஅல் லில் முذ்னிபீன் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே ஜும்ஆவிலே அமர்ந்திருக்கிற நம் யாவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமீன். அகிலத்தின் அருட்கொடையாய் அவதரித்த ஹாத்தமுல் அன்பியா சய்யிதுல் அஷ்கியா ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகில் அவதரித்த முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகிற ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இந்த உலகத்தில் நபி அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்த அந்த மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை வந்து அடைய இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மாதம் நம்மை அடைகிற பொழுது நமக்கும் ரசூலுக்கும் என்ன தொடர்பு என்கிற உணர்வோடு நாம் அந்த மாதத்தை சந்திக்க வேண்டும், அடைய வேண்டும். நமக்கும் ரசூலுக்கும் உண்டான தொடர்பு என்ன? அது சாதாரணமான தொடர்பு அல்ல. உலகத்தில் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை விட, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற தொடர்பை விட, எல்லா தொடர்புகளை விடவும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஆக உயர்வானது. அந்த தொடர்பை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், மிஸ்லி க மிஸ்லி ரஜுலின் இஸ்தௌகத நாரன் என்கிற நபிமொழியை சொல்லுகிற பொழுது நமக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு புரியும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கும் எனக்கும் உண்டான உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். அந்த நெருப்பின் வெளிச்சத்தை பார்த்து பாய்கிற விட்டில் பூச்சிகளும் இதர பூச்சிகளும் அந்த நெருப்பில் போய் விழ முற்படுகிறது. நெருப்பை மூட்டிய அந்த மனிதன் நெருப்புக்குள்ளே அந்த பூச்சிகளை விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். அதுபோலத்தான் நரகம் என்கிற நெருப்பில் பாவம் செய்து நீங்கள் நரக நெருப்பில் விழாமல் இருப்பதற்கு நான் உங்கள் இடுப்பை பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறேன். அலும் அணினார், நரகத்தில் விழுந்து விடாதீர்கள் என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்னை மீறி நரகத்தில் போய் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த மனிதனும் செய்திட முடியாத உதவியை நபி அவர்கள் செய்கிறார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற ஆற்றல் நபியை தவிர வேறு யாருக்கும் இல்லை. தன்னுடைய உம்மத்தில் யாரும் நரகத்தில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் பல்வேறு கட்டங்களில் மன்றாடி இருக்கிறார்கள். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
இதுதான் நபிக்கும் நமக்கும் உண்டான பெரிய தொடர்பு. ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை நபி அவர்களுக்கு இருந்தது. உண்மை அதுதான். உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் செய்கிற தவறின் விளைவு, பாவத்தின் விளைவு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதை விட்டும் காப்பதற்கு தான் நபி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். நாளை மறுமை நாள் அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? உங்களுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டுப்பட்டுவிடும், உங்கள் கைகள் உங்களுக்கு பாதகமாக பேசும், உங்கள் கால்கள் நீங்கள் சம்பாதித்தவைகளுக்கு சாட்சி சொல்லும், உடலின் அவயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லுகிற அந்த நாளில் நமக்காக மன்றாடுகிற ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உணர்வோடு ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் சந்திக்க வேண்டும். அந்த நபி யார்? நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கும் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் நமக்காக பிரார்த்தித்த பெருமகனார். நீங்கள் முஹம்மது நபியை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழுகிற இஸ்லாமிய பெருமக்கள் தங்களின் தலைவர்களை வேறு யாரையாவது தேடிக்கொள்கிறார்கள். நாட்டில் இருக்கிற நடிகர்களை தங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்கும் சிலரின் வாழ்க்கையை, நடைமுறையை நீங்கள் பின்பற்றுவதற்கும் மிக தகுதியானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை யாருக்கு பிடித்திருக்கிறதோ, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை குறித்து மறுமையில் கேட்கப்படாது. மண்ணறையில் வைத்ததற்கு பிறகு நீங்கள் எந்த தலைவரை நேசித்தீர்களோ, யாரை போல் நடை, உடை, பாவனை அனைத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டீர்களோ அவர்களை குறித்து மறுமையில் உங்களிடத்தில் கபரில் கேட்கப்படாது. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர், ஃபதஹுல் பாரினுடைய முஸன்னிஃப் அல்லாமா ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்னல் அபுத இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி, இறந்த மனிதனை கபரில் கொண்டு போய் வைக்கிறார்கள் என்றால் மலக்குகள் வருவார்கள். யஅதியானி மலக், 2 மலக்குகள் வருவார்கள். யஅதீஹி மலக்கான், 2 மலக்குகள் வருவார்கள். வந்து கேட்பார்கள், மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த மனிதர் குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யாரை குறித்து கேட்பார்கள்? இந்த உலகத்தில் நீங்கள் யாரை போல் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்களோ, யாரை போல் உங்களுடைய செயல்களை அமைத்து கொண்டீர்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் கேட்க போவதில்லை, மலக்குகள் கேட்க போவதில்லை. இந்த ரசூலை குறித்து தான் கேட்பார்கள். யார் இந்த உலகத்தில் நபியின் நேசத்தை நெஞ்சில் நிறுத்தி நபியின் சுன்னத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அந்த பெருமக்கள் சொல்வார்கள், ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் தான் எங்களுடைய தூதர், எங்களுடைய நபி என்று சொல்லுவார்கள். யார் இந்த உலகத்தில் நபியை பின்பற்றவில்லையோ, நபியின் சுன்னத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்களால் அந்த செய்தியை சொல்ல முடியாது. பெருமக்களே, உலகத்தில் வாழ்கிற போது நாம் நபியின் நேசத்தை நெஞ்சில் நிறுத்தி அவர்கள் சுன்னத்தை பின்பற்றி வாழ்வதுதான் ஈருலகத்திலும் வெற்றி. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைமை என்ன? குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் வாழ்க்கையின் ரோல் மாடலாக நீங்கள் யாரை எடுத்திருக்கிறீர்கள்? சினிமாவில் வருகிற கதாநாயகர் உங்களுடைய ரோல் மாடல் அல்ல. அவர்களை போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதில்லை, அமைத்துக் கொள்ளவும் கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வாழ்க்கையின் பிரகாரம் தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், நம்முடைய கொள்கை என்ன? கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில், வழிமுறைகளில், நடைமுறையில் ஏற்று நடப்பதற்கு சிறந்த நடைமுறை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை மட்டும்தான். இந்த நடைமுறைக்கு ஈக்குவலாக, இணையாக உலகத்தில் நீங்கள் யாரின் நடைமுறையும் கொண்டு வர முடியாது.
உலகத்தின் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வை சொல்லிவிட்டு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பேசாத துறைகள் இல்லை, அவர்கள் சொல்லாத செய்திகள் இல்லை. உலகத்தின் யுக முடிவு நாள் வருகிற வரை அனைத்திற்கும் உண்டான வழிகாட்டுதலை காண்பித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இங்கே சொல்லப்படாத கருத்துக்கள் இருக்கிறது, அதனால் நாங்கள் பிறர்களை பார்த்து பின்பற்றுகிறோம், பிறருடைய செய்தி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்கிற அமைப்பில் யாரையும் இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை. நபி அப்படி சொல்லாமல் செல்லவும் இல்லை. எல்லா நேரங்களிலும் இந்த சமூகத்திற்கு சரியான வழிகாட்டுதலை காண்பித்து விட்டு போனார்கள். அந்த நபி சொல்லித்தந்த வாழ்க்கை பிரகாரம் நம் வாழ்க்கை அமைப்பதில் தான் ஈருலகத்தின் வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் எல்லா நிலைகளிலும் உம்மத்தி உம்மத்தி என்று சமூகத்தின் அக்கறை மிகவும் அவர்களுக்கு இருந்தது. எல்லா நேரத்திலும் இந்த சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும். என் அன்பு தோழர்களே, நான் உங்களோடு வாழ்வதும் உங்களுக்கு நலவு, நான் உங்களை விட்டு இறந்து விடுவதும் உங்களுக்கு நலவு என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியின் மீது அவ்வளவு நேசத்தை பாசத்தை உள்ளே வைத்திருந்து நபி இல்லாமல் தங்கள் வாழ்க்கை இல்லை என்றிருந்த அந்த பெருமக்கள் இந்த கேள்வியை பொறுத்து கொள்ளாமல் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களோடு இருந்தால் அதைவிட பாக்கியம் எங்களுக்கு வேறொன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்களை விட்டு மறைந்தால் எப்படி எங்களுக்கு அது நல்லதாக அமையும் என்று கேட்ட பொழுது சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாள் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் செய்கிற அமலை அல்லாஹ் எனக்கு எடுத்து காண்பிக்கிறான். மஅரூதத்துன் அலைய, நீங்கள் செய்கிற நன்மைகளை தீமைகளை அல்லாஹ் எனக்கு எடுத்து காண்பிக்கிறார். நீங்கள் நன்மை செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவேன். நீங்கள் தீமை செய்திருந்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் தௌபா கேட்டு மன்றாடுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை யாரும் பார்த்திருக்க முடியுமா? வாழுகிற காலத்திலும் தன் சமூகத்தை நினைத்து கவலை, மரணிக்கும் மன்னரைக்கு சென்றதற்கு பிறகும் தன்னுடைய சமூகத்திற்காக பிரார்த்திக்கிறார்கள் என்றால், பெருமக்களே, நம்முடைய நபியை நாம் உயிரை விடவும் நேசித்து அந்த நபியின் சுன்னத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். என்ன மனிதர், என்ன மனிதர்! உலகத்தில் வாழுகிற எல்லா நிலைகளிலும் தன்னை விட தன் சமூகத்தை மட்டுமே முற்படுத்தி வாழ்ந்தார்கள். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆவை தந்திருந்தான் அல்லாஹு தஆலா. பல நபிகள் தங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அழிக்கிறன்னு துஆ கேட்டாங்க, அல்லாஹ் கபூல் செய்தான். இப்படி ஒவ்வொரு நபியும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருந்தது, அதை பயன்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுதும் அந்த துஆவை பயன்படுத்தலை, அந்த துஆவை பயன்படுத்தவில்லை. ஏன்? உங்களுக்கு தெரிந்திருக்கும், பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எதிர்காலத்தில் கொலை செய்யப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற செய்தி கேட்டு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஓடோடி வந்தார்கள். ஃபாத்திமா கித்அத்து கபீதி, என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபாத்திமா அம்மா வந்து கேட்டார்கள், என் அன்பு தந்தையே, என்னுடைய பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஷஹீதாக்கப்படுவார்களே, அவர்கள் நீண்ட ஹயாத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு அந்த துஆவை நீங்கள் இவர்களுக்கு செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது, உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான காத்தமுல் அன்பியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல ஃபாத்திமா, இந்த துஆவை நாளை மறுமை நாளில் என் உம்மத்தில் பெரும்பாவம் செய்து நரகத்தில் தள்ளப்பட இருக்கிற என் உம்மத்திற்காக துஆ செய்து சோனத்திற்கு அழைத்து செல்ல இந்த துஆவை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, எல்லா நேரங்களிலும் நிலைகளிலும் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்து பெருமகனார். அந்த நபி போல் நம் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அந்த நபி சொன்னதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்திற்கு தேவையான எல்லா செய்திகளையும் எல்லா நிலைகளிலும் மிக ஆழமாக சொல்லிவிட்டு போனார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்தில் 10 வருடம் ஹிதுமத்து செய்தாங்க. நபிக்கு ஹிதுமத்து செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாளைக்கு மறுமையில் நீங்கள் எல்லோருக்கும் ஷஃபாஅத்து செய்வீர்கள், உங்கள் ஷஃபாஅத் இருந்தால்தான் சூனத்திற்கு செல்ல முடியும், எனக்கு நீங்கள் ஷஃபாஅத்து செய்வீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு நீங்கள் ஷஃபாஅத்து செய்வீங்களான்னு கேட்டாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாயில் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாரா சேர இன்ஷா அல்லாஹ், வாய்ப்பு இருக்கும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு சென்று விட்டார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு திருப்பி வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? ஆதம் நபி முதற்கொண்டு கியாம நாள் வரை இருக்கிற எல்லா மக்களும் அந்த நேரத்தில் இருப்பார்கள். நான் எந்த இடத்தில் உங்களை தேடி பெற்றுக்கொள்வது? நீங்க எங்க இருப்பீங்க, நான் எங்க இருப்பேன்? எப்படி உங்களுக்கு ஷஃபாத்தை தேடி பெற்றுக்கொள்வது என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வலுமா தத்லபு இந்த சிராத், நீங்கள் முதலாவதாக சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் நீங்கள் என்னை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இருப்ப என்னை தேடி பெற்றுக்கங்கன்னு சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு மனசு கேட்கல. அல்லாஹ்வின் தூதரே, ஒருவேளை நீங்க அங்க இல்லைன்னா வேற எங்க உங்களை பார்க்கறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்தல் மீசான், இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிற போது நன்மையும் செய்திருப்பார்கள், தீமையும் செய்திருப்பார்கள். அவர்களுக்காக வேண்டி மீசான் தராசில் எடை நிறுக்கப்படுகிற அந்த மீசானுக்கு நீங்கள் வந்து விடுங்கள், அங்கிருப்பேன் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு இன்னும் மனசு கேட்கல. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒருவேளை உங்களை அந்த இடத்திலும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹவுதுல் கௌசர், ஹவுதுல் கௌசர் என்கிற நீர் திராகத்தில் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அப்பவும் மனசு கேட்கல. அல்லாஹ்வின் தூதரே, அங்கும் நான் உங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்று சொன்ன பொழுதுதான் நபி அவர்கள் அந்த வார்த்தை சொன்னார்கள், இந்த 3 இடத்தை தவிர நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். சிராத்துல் முஸ்தகீம், மீசான், ஹவுதுல் கௌசர், மறுமையில் நான் இந்த 3 இடத்தில் ஏதாவது இடத்தில் நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுதும் மண்ணறையிலும் நாளை மரணித்து எல்லோரும் மறுமை வாழ்க்கையில் இருக்கிற நேரத்திலும் நமக்காக பிரார்த்தனை செய்து சூனத்தில் அழைத்து செல்லுகிற பணியில் ஈடுபடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒவ்வொரு நபியும் கூட யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று இருக்கிற அந்த நேரத்தில் நபி அவர்கள் நமக்காக மன்றாடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, பெற்றெடுத்த தாய், தகப்பன், சகோதரன் எல்லோரும் விரண்டோடி பயந்து போயிருக்கிற அந்த நேரத்தில் நமக்காகவும் அந்த நேரத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா நிலைகளிலும் நமக்காக மன்றாடி பிரார்த்தித்த பெருமகனார். அந்த நபியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த நபியின் சுன்னத்தை நம் வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த நபியினுடைய சொல்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் ஈருலகத்திற்கான வெற்றி. அதுதான் நமக்கு பெரும் பாக்கியமாக அமையும். பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது நிரந்தரமாக யாரும் வாழப்போவதில்லை. அல்லாஹ்விடத்தில் யாரும் உறுதிப்பத்திரம் எழுதி கொடுத்து விட்டு வரவும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. மரணத்தை யாரும் வெல்ல முடியாது. மரணம் வருகிற பொழுது ஃபைதா பலகத்தில் ஹுல்க், தொண்டல் குடிய ரூஹ அடைக்குமானால் அந்த நேரத்தில் நாம் எந்த தௌபா கேட்டும் பயனில்லை. அதற்கு முன்னால் நபி சொன்ன பிரகாரம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு அறிவாளிக்கு அது பொருத்தமான வாழ்க்கையாக அமையும்.
பெருமக்களே, இந்த செய்தி நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், மரண நேரத்திலும் கூட உம்மத்தி உம்மத்தி என்று கவலைப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்தின் நிலை என்னாகும் என்று வேதனைப்பட்டார்கள். அந்த நபியை நாம் சங்கைப்படுத்த வேண்டும், அவருடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப சுன்னதி ஃபகத் அஹப்பனி. யார் என் சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ, சுன்னத்தை நேசிக்கிறாரோ, அவர் என்னை நேசித்தவராவார். வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் சூனத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியை நேசிப்பதால், நபியின் சுன்னத்தை பின்பற்றுவதால் நாளை சொர்க்கத்தில் நபியோடு இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உணர்வோடு நாம் எதிர்வருகிற ரபியுல் அவ்வலை சந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் காலமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அந்த நபியின் நேசத்தை எப்பொழுதும் நெஞ்சில் நிறுத்தி அந்த நபியின் சுன்னத்தை காலமெல்லாம் பின்பற்றி வாழுகிற நர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.